ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் பார்க்க போகிற ரெசிபி எண்ணெய் கத்திரிக்காய். ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவு தண்ணியை கொதிக்க விடுங்க. தண்ணி கொதித்ததும் நம்ம நறுக்கி வச்சுருக்க கத்திரிக்காவை அதோட போட்டுடலாம். கத்திரிக்காவை போட்டதுக்கப்புறம் நம்ம தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். ஒரு சிட்டிகை மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். இது ரொம்பவே சிம்பிளான ரெசிபிங்க. இதுக்கு எந்த ஒரு மசாலாவுமே நம்ம ஆட் பண்ண வேண்டியதில்லை. கத்திரிக்காய் நாம் இறக்குற பக்குவத்துக்கு வந்துருச்சு. வாங்க பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் விட்டுக்குவோம். எண்ணெய் காஞ்சதும் கடுகு உளுத்தம் பருப்பு போட்டுக்கலாம். அதோட ஊற வச்ச கடலப்பருப்பு. நம்ம கடலப்பருப்பு போட்டு தான் ஆகணும்னு இது இல்லைங்க, இது வெறும் ஆப்ஷனல் தான். பட்டை மிளகாய் 2, சீரகம் கொஞ்சமாக போட்டுக்கோங்க, கருவேப்பிலை, அப்புறம் வெங்காயத்தை நம்ம ஆட் பண்ணி நம்ம தாளிச்சிடலாம். இப்போ வெங்காயம் நல்லாவே வதங்கிடுச்சுங்க. இப்போ நம்ம வேக வச்ச கத்திரிக்காவை நம்ம எடுத்து அதோட சேர்த்துடலாம். நாம் இதை எண்ணெயிலையுமே வேக வைக்கலாங்க. எண்ணெயில் வேக வச்சோம்னா காரல் வாடை அடிக்கும். அதனால தான் நம்ம தண்ணியில் வேக வைக்கிறோம். நாம் வேக வைக்கும்போது கத்திரிக்காயோட கொஞ்சம் உப்பு போட்டோம் இல்லையா, அதனால நம்ம கொஞ்சமாகவே சேர்த்துக்கலாம். கத்திரிக்காய் நல்லா வெந்து நம்ம இறக்குற பதத்துக்கு வந்துருச்சுங்க. நம்மளோட எண்ணெய் கத்திரிக்காய் இதோ ரெடி. மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், உங்கள் கமெண்ட்டை கண்டிப்பாக சொல்லுங்கள்.